அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் செஷன் பார்த்துட்டு வரோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சிஎஸ்ஆர் எக்ஸாமில் கேட்ட ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்க வேண்டிய ப்ராப்ளம். எப்பவுமே இந்த கனானிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக சிஎஸ்ஆரில் வந்துடும். ஒன்று பார்ட் பியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு பார்ட் சியில் பார்க்கலாம். சப்போஸ் பார்ட் பியில் கேட்டாங்கன்னா பார்ட் சியில் கேட்க மாட்டாங்க, பார்ட் சியில் கேட்டாங்கன்னா பார்ட் பியில் கேட்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக எதனா ஒரு பார்ட்டில் கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நடத்த பார்த்துருவோம். Consider constant a and b such that the following generalized coordinates of the transformation from p, q to capital P, capital Q is canonical. Then what's the values of a, b ன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் q டிஃபைன் பண்ணிட்டாங்க வித் ரெஸ்பெக்ட் டு p and qல. அதே போல் கேபிட்டல் பியும் டிஃபைன் பண்ணிட்டாங்க வித் ரெஸ்பெக்ட் டு q and bல. ஸோ a and b ஆர் கான்ஸ்டன்ட்டு. இது வந்து ஒரு ஏதோ சம் ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட், அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். Then what is the values of a and b such that this transformation is canonical சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக ஒரு கனானிக்கல் மேப் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய ஜெகோபியன் வேல்யூ வந்து 1 வந்தால் போதும். ஸோ ஜெகோபியன் ஆஃப் q, p வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் p, ஸ்மால் q வேல்யூ வந்து 1 வரும். ஸோ அப்படி வந்தால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கனானிக்கல்னு ப்ரூவ் பண்ணுவோம். அப்படி பண்ணுறச்ச இவங்களே கனானிக்கல்னு கொடுத்துட்டாங்க. அப்போது வேல்யூஸ் ஆஃப் a and b மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதாவது எப்போ இந்த ஜெகோபியன் 1 எடுக்கும் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும் a and bக்கு. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் ரொட்டீனாக எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் நிறைய சிஎஸ்ஆர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இப்போ ஜெகோபியன் போடலாம். ஸோ டோ கியூ பை டோ பி, அதே போல் டோ பி பை டோ பி, அதே போல் டோ பி பை டோ கியூ. இதனுடைய வேல்யூ வந்து 1 வரணும். அப்போனா ஏ அண்ட் பின்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது கியூ வித் ரெஸ்பெக்ட் டு பி டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா கியூ பவர் ஏ ப்ளஸ் 1. அதே போல் கியூ வித் ரெஸ்பெக்ட் டு கியூ டெரிவேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கியூ பவர் என் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ n இன்ட்டு n மைனஸ் 1 குறைஞ்சிரும். அப்போ a இன்ட்டு பி ஃபார்மேட்டில் இருக்கும். அதே போல் டோ பி பை டோ பி பார்த்தீங்கன்னா 0, ஏன்னா எங்கள் பி டேர்ம்ஸே கிடையாது. அடுத்து டோ பி பை டோ கியூ பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு கியூ பவர் பி மைனஸ். இதனோட வேல்யூ வந்து நமக்கு 1 வரணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கியூ டைம்ஸ் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு பி டைம்ஸ் கியூ பவர் பி மைனஸ் 1 இது 0 ஆகிடும், ஈக்குவல் டு 1. இது எப்போ 1 எடுக்கும் பாருங்கள். ஸோ பி வந்து 1 போடணும், ஏ வந்து -1 சப்ஸ்டிட் பண்ணணும். கரெக்டாக? பி 1 போட்டிங்கன்னா கியூ பவர் 0 ஆகிடும். கியூ பவர் 0 1, இங்கே பி 1 வந்துடும். அப்போ தான் 1 ரீச் பண்ணும். ஏ -1 போட்டிங்கன்னா கியூ பவர் 0 வரும், 1 வரும். அப்போ பி 1, ஏ வந்து -1. எந்த ஆப்ஷன் பாருங்கள்? பி 1, ஏ வந்து -1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரொம்ப சிம்பிள் இல்லை? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கனானிக்கலாக இருக்கணும் அப்படின்னா அதனுடைய ஜெகோபியன் டிட்டர்மினன்ட் வந்து 1 வரணும். ஸோ ஜெகோபியன் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ டிட்டர்மினன்ட் வந்து 1 ஈக்குவல் பண்ணிட்டு என்னென்ன வேல்யூஸ் ஏ அண்ட் பிக்கு வந்து வேல்யூ 1 எடுக்குதுன்னு பார்க்குறீங்க. ஸோ பி ஈக்குவல் டு 1, ஏ ஈக்குவல் டு -1க்கும் இந்த ஜெகோபியன் டிட்டர்மினன்ட் வந்து 1 வரும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்கில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே 10 யூனிட்ஸ்க்குமே போட்டிருக்கேன். ஒரு யூனிட் கூட மிஸ் ஆகிருக்காது. ஒரு யூனிட்க்கு பார்த்தீங்கன்னா 250 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒரு கண்டென்ட்டை நீங்கள் படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வால்டர் ரூடினில் ரியல் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரியல் அனாலிசிஸ் வந்து ஃபுல் எம்சிக்யூ ஃபார்மேட்டில் புக் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் ஒவ்வொரு யூனிட்டும் இருக்கும். அந்த 2500 ப்ராப்ளம் புக்லெட்டில் ஒவ்வொரு யூனிட்டும் இருக்கும். ஒரு யூனிட் படிக்கிறீங்க, அதுக்கான எம்சிக்யூ சால்வ் பண்ணுறீங்க. இந்த பேட்டர்னில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 100 கொஷின்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 90 கொஷினாச்சும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் 140 மார்க் கிட்ட அதிலே வந்துட போகுது. ஸோ அப்போ 50 மார்க்கை பற்றி நீங்கள் வந்து பெருசாக ஒரே பண்ணிக்க வேணாம். ஓகே, ஸோ இமீடியட்டாக அந்த புக்லெட்டை வாங்கி படிக்கிறவங்க படிங்க. மேக்ஸிமம் டிஸ்கிரிப்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ட்டு அப்ஜெக்டிவ் விட்டுருவீங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. நம்ம மேக்ஸிமம் அப்ஜெக்டிவை மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஒன்றுமே கிடையாது. ஸோ என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நம்ம அழகாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இமீடியட்டாக அந்த 2500 ப்ராப்ளம் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.